Hello everyone, welcome to Brother of Cricket. இன்னைக்கு நம்ம கட் ஷாட்டுக்கான கொஞ்சம் ட்ரில்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரில் வந்து பேக் அண்ட் அக்ராஸ் ஆஃப் ஸ்டம்ப் ஃபினிஷிங் பொசிஷன் சொல்லுவோம். ஃபினிஷிங் பொசிஷன்ல நல்ல உங்க பேட் லிஃப்ட் பண்ணி பேட்டோட டோ ஃபைன் லெக்ல நல்லா லிஃப்ட் பண்ணி ரெடியா நில்லுங்க. இந்த ஃபினிஷிங் பொசிஷன்ல நின்றுட்டு ஆட போறோம். இது ஃபர்ஸ்ட் ட்ரில். இந்த ட்ரில்ல நீங்க என்ன மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டேப் ஒரு பால் கம்ப்ளீஷன் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷிங் பொசிஷனில் நில்லுங்க. நின்றுட்டு ஜஸ்ட் டேப் மட்டும் பண்ணுங்க. டேப் எதுக்குன்னா உங்கள் ஷோல்டரும் ஹிப்பும் நல்ல சைட்லேயே தான் இருக்கு, உங்கள் டாப் ஹேண்ட் வந்து நல்ல எக்ஸ்டெண்டாக இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டேப்பு அப்புறம் கம்ப்ளீஷன். செகண்ட் ட்ரில் வந்து நம்ம நார்மலாக ஸோ அந்த அண்டர் ஆர்ம்லேயே ரேப்பிடாக போட்டு ஆடுங்க. ரேப்பிடாக மீன்ஸ் ரொம்ப குயிக்காக உங்களுக்கு பொசிஷனுக்கு வரதுக்கு டைமே இல்லாத அளவுக்கு ஸ்பீடாக போடணும். ரேபிட் த்ரோ டவுன்னு சொல்லுவோம். உங்கள் ஃபினிஷிங் பொசிஷன்லேயே இருந்து நீங்கள் ரேபிட் த்ரோ டவுனும் ஆடலாம். ஸோ குயிக்காக பொசிஷனுக்கு ரெடி ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஹேண்ட் வச்சு தனியாக ஆடுற ட்ரில்லு. ஸோ அந்த பாட்டம் ஹேண்ட் ட்ரில்லு பேட் உங்கள் பேட்லேயும் ஆடலாம். இல்லை எனக்கு இன்னும் கண்ட்ரோல் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் ஜூனியர் சைஸ் பேட்டில் பாட்டம் ஹேண்ட் ட்ரில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரில் பண்ணும்போது மேக் ஷுர் உங்களோட டாப் ஹேண்ட், அதாவது உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வந்து ரைட் ஹேண்ட் ஷோல்டரில் வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களோட ஓப்பனிங் ரொம்ப ஏர்லியாக ஓப்பன் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஷோல்டரை வச்சுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிவெண்ட் ஆகும், சீக்கிரமாக ஓப்பன் ஆகாமல் ப்ரிவெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ட்ரில் பார்த்தீங்கன்னா நீல் பண்ணிட்டு உங்களோட அப்பர் பாடி மட்டும் ஐசோலேட் பண்ணி பண்ணுறது. அப்பர் பாடிக்கு மட்டும் ஐசோலேட்டடாக இருக்கணும். நல்லா லீன் பண்ணி நார்மலாக நின்றுட்டு ஸோ டைம் மட்டும் பண்ணுங்க. ரொம்ப ஹெவியாக ஹார்டாக அடிக்கணும்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட் சைட் ஆன் அண்ட் டைமிங் அண்ட் கம்ப்ளீஷன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ட்ரில் பார்த்தீங்கன்னா பேட் இல்லாமல் நார்மலாக ஸ்டாண்ட்ஸில் நின்றுக்கோங்க. ஸோ பாலை கேரி பண்ணி த்ரோ பண்ண போகிறோம். ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்க. பிடிச்சிட்டு பேக் லிஃப்ட் மாதிரி பண்ணிட்டு த்ரோ. நல்லா ரெண்டு கையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி த்ரோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? த்ரோ பண்ணும்போது உங்கள் டாப் ஹேண்டை வச்சு பாட்டம் ஹேண்ட் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பாருங்க. கேரி, லிஃப்ட், ஹோல்ட், லிஃப்ட் அண்ட் த்ரோ, கேரி, லிஃப்ட் அண்ட் த்ரோ. ஓகேங்களா? ஸோ என்னோட ட்ரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஃபோக்கஸ் பேட்னு சொல்லுவாங்க. எதர் பின்னாடியும் லாக் பண்ணிக்கலாம். இதுவும் பெட்டர் ஆப்ஷன். ஸோ இது ரொம்ப பெட்டர் ஆப்ஷன்.